ஜாதகத்தில் ரொம்ப சிம்பிள் தான். சூரியன் புதன் ஒன்றா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழப்பத்துக்குள்ள மாட்டிக்குவீங்க. சூரியன் புதனோட செவ்வாய் சேர்ந்தாலோ, சூரியன் புதனோட குரு சேர்ந்தாலோ, யார் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. சூரியன் புதன் ராகு, சூரியன் புதன் கேது, சூரியன் புதன் சந்திரன், இந்த 4 காம்பினேஷனும் ரொம்ப மோசமான காம்பினேஷன். சார் இது இருக்கு அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு பிள்ளையாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருந்தால் ரொம்ப வயசு கேப் இருக்கணும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் அப்படி தான் இருக்கும். இதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும்? வாழணும். அப்போ என்னன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கணும். ஒருத்தர் வந்தோன்னா டெல்லியில் இருக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் பெங்களூரில் இருக்கிறாங்க, ரொம்ப நாள் தனியாக தான் இருக்கிறாங்க. காரணம் கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னா வேலையை விட்டு போயிருன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் வேலையை விட்டு போனால் அவங்க 2 பேருக்கு சண்டை வருதான், அவங்களால ஒன்றா இருக்க முடியல. இந்த வேலையை, அதாவது நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒன்றா இருந்தால் சண்டை வருது. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்கன்னா வேற இடத்துல போய் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வேலையினால நாங்கள் ஒன்றா இல்லைன்ற காரணத்தை அவங்களுக்குள்ள அவங்களே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த சமாதானத்தை தாண்டி யாராச்சும் ஒருத்தவங்களை வேலையை விடுறதுக்கு அவங்களுக்கு பயம். ஏன்னா ஆல்ரெடி சண்டை போட்டது உங்களுக்கு மண்டைக்குள்ள வந்துட்டு தான் போகும், அது வருத்தத்தானே போகுன்ற மாதிரி வந்துட்டு தான் போகுன்றனால இது கம்ப்ளீட்டா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு உணர்வு பூர்வமான பிரச்சனை.